ஹாய், வெல்கம் டு மிருத்திகா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் என்ன செஞ்சேன்றதை காமிச்சிடுறேன். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, அதுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு தக்காளி கம்மி பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் தக்காளி 2 தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா பூண்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வேலைக்கு போகணும், ஸ்கூல் போகணும், 2 பேருமே டைம் ஆகிடும். அது ரெடி பண்ணுறதுக்காக தண்ணி பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருவாட்டு குழம்புக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 3மே கட் பண்ணி வச்சுருக்கேன். பசங்களுக்கு இது காரக்குழம்பா கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். எங்களுக்கு மட்டும் கருவாடு போட்டு எடுத்துருப்பேன். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது நல்லா ஃபுல்லாமே கலர் மாறிடுச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் சூடு பண்ணி வச்ச தண்ணி இது கூட சேர்த்துட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பச்சை தண்ணி ஊற்றினா கொஞ்சம் லேட் ஆகும். கிளம்புற நேரத்தில் ரொம்ப டைம் எடுத்துக்குமா, அதனால் நான் எப்போயுமே சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுப்பேன். அது எந்த குழம்பா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம கருவாட்டு குழம்பு இல்லை மீன் குழம்புக்கு புளி கரைச்சல், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாமே தனியாக சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்து செஞ்சால் குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, அடுத்த நாள் வச்சு சாப்பிட முடியாது. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால் கம்மியாகவே வச்சுருக்கேன். இந்த ஸ்கூலுக்கு காரக்குழம்பா எடுத்துருவேன். கொஞ்சமாக கருவாடு போகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டுனா அவங்க 2 பேருக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டிடுவேன். இது கருவாடு நான் வாங்கி வச்சுருந்தேன். 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது ரொம்ப அதிகமாக இருக்கே, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது செய்யும் போது ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நானே அதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காலி பண்ணிட்டேன். இன்னும் பாதி தான் இருக்குது. அது தண்ணி சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் கருவாட்டுக்கும். அது சுடு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் டக்குன்னு அந்த தோலெல்லாம் உறிஞ்சிடும். கழுவும் போது நல்லா க்ளீனாக விட்டுடும். பச்சை தண்ணி ஊற்றுறத விட சுடு தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ அவங்க ஸ்கூலுக்கு குழம்பும் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இது கருவாடும் போட்டுட்டேன். இது சாப்பிட்டுட்டு அவங்க லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. காலைல டிஃபன் செஞ்சுருக்கேன், அதை சாப்பிட்டுட்டாங்க. லஞ்சுக்கு இதை ரெடி பண்ணிடுவேன். எப்போவுமே குழம்பு வச்சா அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக குழம்பு மீந்துருச்சு. அந்த கடாயில் இருக்கிறது எதுக்கு வேஸ்ட்டாக போகணும் அப்படின்றது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு, அதுக்கப்புறமா நான் அதில் சாதம் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதை நான் சாப்பிடும்போது மட்டும்தான் கேட்பாங்க. அவங்களுக்கா நான் தனியாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது வேணான்னிடுவாங்க. சரி தேவையில்லைன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. நானும் மித்தி ரோஷன் 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சாப்பாடே காலையில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை பொடி மாஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்புக்கு முட்டை பொடி மாஸ் நல்லாயிருக்கும். அதனால் அதையுமே ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது ரொம்ப வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை. முட்டை போட்டாலுமே கரெக்டாக தான் இருக்கும். நான் மறந்துட்டேன். பச்சை மிளகாய் இல்லைன்னா பெப்பர் தூள் போடுவாங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். நான் எதுவுமே போடவே இல்லை. வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாதி வதங்கினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஒரு ஸ்மெல்லுக்காக கட் பண்ணி போட்டேன். பொடி மாதம் ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மதியம் லஞ்சுன்றதுனால ஸ்மெல்லும் இருக்காது. அதனால் மஞ்சள் பொடி போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் ப்ரௌனி ரெடி பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நைட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் வேலையிலேருந்து வந்துட்டேன். இதை செய்யும்போது மணி ஒரு கரெக்டாக 10:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கேன்ற மாதிரி நானாக யோசித்தேன். சரி நம்மளே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிடலாம் சொல்லிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் ரெடி பண்ணேன். இப்போ ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். அந்த ட்ரே மட்டும் மாற்றிட்டேன். இப்போ கரெக்டாக அந்த ட்ரேவுக்கு ஏற்ற மாதிரியும் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக இதில் மில்க் போட்டால் ப்ரௌனியில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வேலண்டைன்ஸ் டேக்காக கொடுத்தாங்க. ஒரு 1 கேஜி கொடுத்துருந்தாங்க. அது 1/2 கேஜி 1/2 கேஜியாக தனித்தனியாக பிரித்து செஞ்சுருந்தேன். இது ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது வேகிறதுக்குள்ளவே நான் இதை ரெடி பண்ணி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிட்டேன். என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இதை செஞ்சுட்டு இருந்தேன். இது டேபிள் இருக்குது, ஆனால் டேபிளில் வச்சு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மேட் வாங்குறது ரொம்ப யூஸாக இருக்குது. மேட் நான் நிஜமாக இதுக்காக வீடியோக்காக வாங்கவே இல்லை. அவங்களுக்கு கால் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மேட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 கேஜி ப்ரௌனியுமே 2 பாக்ஸில் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அவங்க கட் பண்ண வேணாம், அப்படியே பாக்ஸோடவே வேணும்னு சொன்னாங்க. 1/2 கேஜி 1/2 கேஜி அப்படியே வேணும்னாங்க. அதனால் தனித்தனி கப்பில் போட்டு இது தனித்தனி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அவங்களுக்கு
புடிச்ச மாதிரி டிசைன்லாம் எதுவுமே சொல்லல. எங்களுக்கு புடிச்ச மாதிரி நாங்க வச்சுட்டோம். இத ரெடி பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நாங்க மெரினா பீச் தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமா வந்து நாங்க இப்ப தான் வந்து நைட்ல போறோம். பகல்ல போயிருக்கோம். அது என்னன்னு தெரியல, மைண்டு கொஞ்சம் இல்ல ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க மாரியே இருக்கா. வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், பசங்களையும் பார்த்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பசங்களும் வீட்லயே இருக்காங்களா, சரி எங்கேயாச்சும் போலாம் திடீர்னு தோணுச்சு. சரி உடனே முடிவு பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டோம். அது நான் தான் போணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பகல்ல தான் போயிருக்கோம். நைட்ல ஒரு டைம் கூட நாங்க போனதில்ல. முதல் முறையா போனோம். நான் நினச்சிட்டே இருந்தேன், யாராச்சும் இருப்பாங்களா என்னன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அவங்களுமே பயந்துட்டு இருந்தாங்க. நைட்ல பசங்கள கூட்டிட்டு எப்படி போறது என்னன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க போய் பார்த்தா அவ்ளோ பேர் இருக்காங்க. நாங்க இன்னும் கேட்டா வந்து மெயினா அந்த சைடுல போல. அந்த பக்கம் ரொம்ப கூட்டமா இருந்ததா, வரும்போதெல்லாம் கொஞ்சம் பயமாவும் இருக்கும். ரொம்ப கூட்டமா இருக்கு. எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. அதனால அந்த அளவுக்கு அந்த சைட்லலாம் போல. நாங்க இந்த சைட்ல வந்து இந்த என்ட்ரா எண்டு அந்த சைட்ல அப்படிதான் போனோம். ஒட்னா மாதிரி தான் போனோம். கொஞ்சம் மெயின்ல வந்து போயிருந்தா கொஞ்சம் ரஷ்ஷா இருந்திருக்கும். அதனால இந்த சைடே வந்து கூட்டம் கம்மியா இருக்கிற பக்கமாவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க போயிட்டு சரி ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரோஷனும் அவங்க அப்பாவும் வந்து பானிபூரி அந்த மாரி சாப்பிட்டுருந்தாங்க. நானும் மித்தி வந்து இந்த ரோல் வந்து வாங்கியிருந்தோம். அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடும்போது, "அம்மா எனக்கும் குடும்மான்னு" சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் சரி நடந்து போனோம். சரி ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது வந்து வீட்டுக்கிட்ட எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து வேலை பார்த்துட்டே இருக்குமா, அதனால கொஞ்சம் டென்ஷன் குறையுன்றதுனால வந்து போயிட்டு இருந்தோம். நானு, ரோஷன் 2 பேரும் வந்து சும்மா வந்து வீடியோ மாரி எடுத்துட்டு 2 பேரும் நடந்து போலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். போனதுக்கப்புறம் அவங்க கடைசி வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது. நாங்க எங்க போறோம்ன்னு சொல்லிட்டே தெரியாது. எங்கன்னு கேட்டுட்டே இருந்தான். ரோஷனும் கேட்டிருந்தான், மித்தியும் கேட்டிருந்தா. கூப்பிடும்போது வாங்க, இல்லன்னா தேவையில்ல வீட்லயே இருங்க அப்படின்னு சரி, சரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த சைடு லாஸ்ட்டா வரும்போது தான் ரோஷன் கண்டுபிடிச்சான். இங்க நம்ம பீச்சுக்கு தானப்பா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டே வந்து வண்டி ஓட்டிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆமா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம்னு. அதுக்கப்புறம் அவங்க அந்த அளவுக்குலாம் பெருசா சந்தோஷம்லாம் படல. பீச்சுக்கு ஏன்பா வந்தோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நைட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ரோஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, நைட்ல வந்து பீச்ச வந்து கேட்டு போட்டு பூட்டிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். அது எப்படிப்பா ஓப்பன்ல இருக்கும் அப்படின்ற மாரியே சொல்லிட்டே இருந்தான். கிட்ட வரும்போது அத சொன்னான். அந்த லைட்லாம் அந்த சைட்ல எரிஞ்சுட்டு இருந்ததா, அப்ப வந்து அவ்வளதான் கேட்டு பூட்டிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான். அப்பதான் யோசிச்சேன், நான் எந்த அளவுக்கு பசங்கள வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அவங்க கேட் வச்சு பூட்டிடுவாங்க நைட்ல அப்படின்னு அவங்களா யோசிச்சுட்டு இருக்காங்க போல. ஆனா நான் எப்பயோ ஒரு டைம் சொல்லியிருக்கேன். அவங்க எப்பயாச்சும் ஒரு டைம் பீச்சுக்கு போகணும்னு கேட்டாங்கன்னா, எங்களுக்கு வேலை இருக்கும்போது கேட்டாங்கன்னா, அப்ப சொல்லிடுவேன் பீச் வந்து பூட்டிட்டாங்களாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்புறமா தான் லாக் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வந்து லாக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவேன். ஆனா அது சொல்லி பல வருஷம் ஆகுது. ஆனா அவன் இப்போ யோசிச்சுட்டு அத சொல்லிட்டு இருக்கான். சரி அதுக்கப்புறம் நைட்ல வந்து கிட்ட வந்து கால் நனைக்கணும்னா எப்படின்னு சொல்லிட்டு மித்தி வந்து அழுதுட்டே இருந்தா. சும்மாவாச்சும் நின்னுட்டாச்சும் போலாமா அப்படின்னா. அதுக்கப்புறம் நாங்க 3 பேர் மட்டும் தான் வந்து தண்ணீல கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். மித்தி சுத்தமா அடங்கவே இல்ல. ரோஷனாச்சும் ஓரளவுக்கு அமைதியா இருப்பான். மித்திய புடிச்சு இழுத்துட்டு வரது தான் பெரும் பாடா இருந்தது. அத கையிலேயே புடிச்சுட்டே வந்தேனா, அப்படி இருந்துமே வந்து ஷூ ஒரு பக்கம் ஓடிடுச்சு. அந்த தண்ணீல அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேகமா ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் மித்தி சொன்னோமா, "என்னம்மா இவ்ளோ வேகம் போறீங்க?" அப்படின்னு. "ஷூ ஆச்சே போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்பதான் வாங்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஷூ போயிட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே அந்த தண்ணியாண்டயே விளையாடிட்டு, அதுக்கப்புறம் வந்தோம் நாங்க வீட்டுக்கு. பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து வாரம் வாரம்லாம் வெளிலலாம் போயிட்டு பசங்க வந்து பார்க்குக்கு, அதுக்கப்புறம் பீச்சுக்கு, படத்துக்கு இந்த மாரிலாம் கூட்டிட்டு போய்லாம் காமிக்க மாட்டோம். இருக்கும்போது போவோம். இல்லன்னா வந்து பரவால்ல வீட்லயே இருப்போம். வீட்ல இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படிதான் வந்து சண்டே டைம்லாம் கூட போவோம். எனி டைம்லாம் நாங்க எங்களாலலாம் போவும் முடியாது. போவும் மாட்டோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து நெனைக்கிற இடத்துக்கு போவோம். யோசிக்கும்போது டக்குன்னு செஞ்சுருவோம். இப்பலாம் அந்த மாரிலாம் கிடையாது. நம்ம லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணு வந்து கீழ விழுந்தா தான் அடுத்த அடி என்னன்னே நமக்கே தெரியும். அந்த மாரி ஒவ்வொரு இடமா வந்து அடிபட்டு தான் இப்போ வந்து வேணாம் எதுவுமே நம்மளால முடிஞ்சா செய்வோம். இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டி சொல்லிட்டு எங்களையும் மாத்திக்கிட்டோம். பசங்களையுமே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க் யூ. பாய்.